அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க கோபியை நினச்சி. என்னடா இது, ராதிகா கிட்ட பேசினாலும் வேலை ஆகலை, பாக்கியா கிட்ட பேசினாலும் வேலை ஆகலை, கோபியோட நிலைமை என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம செல்லியன் மேலேருந்து கீழே வராரு. கீழே வந்தவர் என்ன பண்ணாங்கன்னா, என்னாச்சு பாட்டி, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, டேடிக்காக இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஈஸ்வரி வந்து டேய் உனக்கு என்ன தண்ணி பிடிச்சிட்டு போகிறதுக்காக தானே வந்தேன், அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம செல்லின்னு கேட்குறதுக்கு ஒழுங்கான பதிலே சொல்லாமல் அவாய்ட் பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரி. இப்படி பேசிகிட்டே இருக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம பாக்கியா வராங்க. பாக்கியா வந்ததுமே ஈஸ்வரி கிட்டே பேசுகிறாங்க. என்னாச்சு அத்தை, எதுக்காக இப்போ ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஈஸ்வரி வந்து யார் என்னோடய நிலைமையை புரிஞ்சுக்கிறாங்க, என்னோடய வருத்தம் எல்லாமே என்னோடய பையனை நினச்சி தான். நம்ம பொம்பளைங்க எப்படினாலும் வாழ்ந்துட முடியும், ஆனால் ஆம்பளைங்க நம்ம இல்லாத ஒரு வாழ்க்கையை தனிமையில் ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணா, அத்தை நீங்கள் இப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பிள்ளையை பார்த்துக்க யாரும் இல்லைன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, நீங்கள் இல்லைனாலும் அவர் மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்கிற 3 பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாருமே அவரை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வர் வந்து இங்கே பார்த்துக்கிறது இல்லை பாக்கியா, அவன் தனியாக ஒரு ரூமில் இருக்கான், ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி இல்லை தண்ணி வேணும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா யார் அவனோட இருப்பாங்க, அவசர ஆபத்துக்கு தண்ணி மட்டும் கொடுக்க வச்சு யாராச்சும் இருக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்ல, உடனே பாக்கியா வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ ஒரி பண்ணிக்கிறீங்க, தண்ணி மூலம் தானே ஒரு ஆளில் வச்சுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிடுது, அவருக்கு நினச்ச நேரத்தில் தண்ணி அவர் கைக்கு போகும்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து இவக்கிட்ட எதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாங்க. உடனே பாக்கியா வந்து அத்தை நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, போய் ரிலாக்ஸாக தூங்குங்கன்னு சொல்கிறாங்க. கிளம்பி போகும்போது நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம், பாக்கியா உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லைல்ல, நான் உங்ககிட்ட கேட்டேன் நீயும் முடியாதுன்னு சொல்லிட்டேன், ராதிகா கிட்ட கேட்டேன் ராதிகாவும் முடியாதுன்னு சொல்லிட்டா, ஆனால் ராதிகா கிட்ட பேசுனதுனால உனக்கு வருத்தம் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாக்கியா வந்து இல்லாத்த ராதிகாவே இல்லை, வேறு ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊரில் தினமும் எவ்வளவோ கல்யாணம் நடக்குது, அது கூட இதுவும் ஒன்று நினச்சிட்டு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இவக்கிட்ட பேசியே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் கிளம்பி போயிடறாங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.